இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா லாண்ட்ரி கஸ்டமர் ஃபேஸ் பண்ற பெயின் பாயிண்ட்ஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பார்ட் 1 வீடியோவே பாருங்க, அதோட கண்டினியூஸ் தான். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம்லாம் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஐனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னென்ன எவ்வளவு மேன் பவர்லாம் தேவைப்படும், என்னென்ன மிஷினரிஸ் தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். யாருக்கும் நீட் இருக்கு, நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எதுவுமே தெரியல, அதை பத்தி தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் இருக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்டரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா லாண்ட்ரி கஸ்டமர் ஃபேஸ் பண்ற பெயின் பாயிண்ட்ஸை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பார்ட் 1 வீடியோவே பாருங்க, அதோட கண்டினியூஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எதை பத்தி பேசியிருந்தேன் அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி ப்ராப்ளத்தையும் அதோட சொல்யூஷன் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டைமிங் ஆன் டைம்ல கஸ்டமர் கொடுக்குற ட்ரெஸ்ஸை எப்படி டெலிவரி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். பொதுவாகவே கஸ்டமருக்கு என்ன ஒரு கவலையை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாண்டரியில கொடுத்தா ப்ராப்பரான டைம்ல கொடுத்துருவாங்களா, ஆன் டயத்துல கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. எப்பயுமே பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா, சில நேரம் நிறைய துணிகள் வரும்போது, உதாரணத்துக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 100 பீஸ் தான் ரெடி பண்ணக்கூடிய இடமா இருக்கிற இடத்துல ஒரு 200 பீஸ் வர சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால கஸ்டமருக்கு ஆன் டைம்ல டெலிவரி பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும்னா, கஸ்டமர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, என்னடா நம்ம துணி கொடுத்தோமே, ஒழுங்காவே டைமுக்கு டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கலாம், அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கலாம், ஏதாவது மெயினான முக்கியமான விஷயத்துக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிற நேரத்துல நம்ம டிலே பண்ணி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேல உள்ள ட்ரஸ்ட் பாதிக்கப்படும். அதனால எப்பயுமே நம்ம கஸ்டமரோட துணியை ஆன் டைம் நம்ம டெலிவரி பண்ணி பழகணும். இதை நான் எப்படி பண்றது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம என்னென்ன சர்வீஸுக்கு பொறுத்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்பயுமே சொல்லி பழகணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஐனிங் சர்வீஸ் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க 24 ஹவர்ஸ்ல 40 ஹவர்ஸ் ஆகுதுல டெலிவரி பண்றவங்க டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கஸ்டமர் துணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 20 பீஸ் உங்கள்கிட்ட ஐனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, மினிமம் 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டெலிவரி பண்ணணும். இந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட ப்ராப்பரா நீங்க அப்டேட் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு வாஷிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, மினிமம் ஒரு 72 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அதாவது இப்போ வாஷிங் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ள ப்ராப்பரான டைமிங்க டெலிவரி பண்ணணும். அதையுமே நீங்க கரெக்டா கஸ்டமர் கிட்ட சொல்லிடணும். நான் இத்தனாம் தேதி இத்தனை வரைக்கும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லிடணும். இதுவே சார்ஜ் வாஷிங் பண்ணும்போது மினிமம் ஒரு 4 to 5 டேஸ் ஆகும். அதையுமே கஸ்டமரோட துணி வாங்கும்போது நான் இத்தனாம் தேதி நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன். நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஆன் டயத்தில் நீங்க டெலிவரி பண்ணணும். இப்படி நீங்க ப்ராப்பரா ஒவ்வொரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது, ரெகுலரா நீங்க ஆன் டயத்துக்கு நீங்க டெலிவரி பண்ணும்போது, உங்களோட ட்ரஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம லாண்ட்ரி சர்வீஸோட ட்ரஸ்ட் கண்டிப்பா கஸ்டமர் கூடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கஸ்டமருமே நம்ம லாண்ட்ரியில கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் லாண்ட்ரி வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை லாண்ட்ரி வச்சிருக்கீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.